வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வேலையம்பலத்துக்கு பீஃப் சில்லி சாப்பிட போகிறோம். ஃபேமஸான கடை ஐ சில்லின்னு சொல்லிட்டு நம்ம போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம போய் ஃபேமஸான கடை அந்த வரதுக்குள்ளே தீர்ந்து வச்சு அதுலேயே கொஞ்சம் போனோடு இருக்கும். போனில் இருக்க பீஸ் மட்டும் இருக்குது பெருசு, அது மட்டும் 2 பிளேட் சொல்லியிருக்கேன். எப்பயும் கூட தீர்ந்து போயிடும். கடையில் 7 மணினாலே எல்லா பீஃப் தீர்ந்து லிவர் எல்லாமே தீர்ந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் சரி சாப்பிடலாம் போனான்னு வந்தோம். பெருசு தான் இருக்குது. சரி நான் அந்த வாட்டி வாங்கிட்டு விளாடுறேன். எத்தனை வருஷமான கடை வச்சுருக்கீங்க? 24 வருஷமாக வச்சுருக்கீங்களா? எப்பயும் போல தீர்ந்து போச்சு மக்களே. ஒரு பீஃபு ஒரு சிக்கன் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பீஃபு ஒரு சிக்கன் வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் இருந்தால் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம பீஃப் ட்ரை பண்ணிட்டு சிக்கன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லெமன். நல்லா அதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. லெமன் டெண்டரியாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும். இதுதான் இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் ட்ரை பண்ணலாம். சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கு, சாஃப்டாக இருக்கும். ரொம்ப லெமன் ஊற்றி ட்ரை பண்ணலாம். இந்த போன்லெஸ் அதில் போன் இருக்கும் பீஃபில். இது நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு எப்படியா எச்சு ஏதாவது ஒரு சரி. செம்மையாக இருக்கு. நான் போட்டு இந்த பச்சியில் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை பீஃப் தான் எனக்கு சூப்பராக இருக்குது. சிக்கனோட பீஃப் ரொம்ப விரும்புவீங்க. அது அந்த போன் பீஃபோட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். லிவரும் இருக்கும், லிவரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். முத்து மெடிக்கலுக்கு ஆப்போசிட் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கறிக்கடை இருக்கும், பேர் தரலாம். செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் நாளாக வர்றதில்லை, இப்போ தான் வரேன். சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரமாக வாங்க. 7 மணிக்குள்ளே வாங்க. அப்படின்னா தான் இருக்கும். 7 மணிக்கு மேலே வந்தீங்கனாலே எல்லாம் முடிஞ்சிடும். அதுவும் போன் பீஸு 9 மணிக்கு கூட இல்லை, தீர்ந்துடும். எப்பயுமே இது தீராது. அது கூட நீங்கள் தீர்ந்துட்டு சூப்பராக இருக்கும். சரி மக்கள், வண்டியில் போகும்போது விளாக் பண்ணி போகலாம். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா வேலையம்பலத்தில் உழவர் சந்தை ரோட்டில் போயிட்டுருந்தீங்கன்னா முத்து மெடிக்கலுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கும். அது ஒட்டி உண்டு மயில்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்கும். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அது பக்கத்தில் இருக்கும். மேலே ஐஸ்கிரீம் போர்டே இருக்கும். சரி மக்களே, நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம். பை எவ்வளோ? 31, 32. 32 2 தானா? 32 32.
எப்படி இருக்குப்பா சொல்கிறேன் சொல்லும் போது கிடைக்குது. ஜூஸ் குடிக்கலான்னு போனோம், கடை மூடிடுச்சு. இன்னொரு நாள் அந்த வாங்க நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஜூஸ் அங்கே சூப்பராக இருக்கும். ஜூஸ் சாக்லேட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபைனல் டேஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரி முடிக்கிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருக்கோம். டாட்டா, பை பை.